வெரி சிம்பிள் சார். திங்க் மைண்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அது என்னங்கிறத உள்வாங்கிட்டு அதை நீங்கள் செயல்படுத்துறது. ரியாக்ட் மைண்ட் என்னன்னா, இதே மாதிரி நான் அங்கே ஒன்று பார்த்தேன், அப்படித்தான் அவனும் சொன்னான், இவனும் சொல்கிறான், இது நாளைக்கு என்ன ஆகுமோ அது மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்படின்னு இன்னைக்கு பார்க்குற விஷயத்த எதோட கம்பேர் பண்ணுறதுங்க? அப்போ லைஃப்பில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா திங்க் பண்ணி முடிவு எடுக்கணுமா, ரியாக்ட் பண்ணி முடிவு எடுக்கணுமா சார்? அப்போ நீங்கள் எல்லாமே திங்க் பண்ணி முடிவு எடுத்ததுனால தான் இங்கே இருக்கீங்க, கரெக்டுங்களா? அப்போது நம்மளுக்கு திங்க் பண்ணி முடிவு எடுக்கிறீங்க வேணுமா, ரியாக்ட் பண்ணி முடிவு எடுக்கிறீங்க வேணுமா சார்? அப்போ உங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல நீங்கள் போய் பேசும்போது நீங்கள் சொல்கிற விஷயத்தை யார் ஒருத்தர் உள்வாங்கிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாரோ அவர் திங்க் பண்ணி முடிவு எடுக்கிறவர். இல்லை அன்னைக்கு அப்படி தானே சொன்னீங்க, அங்கே அப்படி பார்த்தேன், இந்த சேனலில் இது சொன்னாங்க, அவர் அதை சொன்னார், இவர் இப்படி ஆகிட்டார் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா அவர் என்ன பண்ணலாங்க? அவர் அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கணும். ஏன்னா லைஃப்பில் டைம் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறத நம்ம டே பை டே பார்த்துட்ருக்கோம். டைம் மட்டும் வேஸ்ட் ஆகக்கூடிய பீப்புளோட இருக்கவே இருக்காதுங்க, ஓகேங்களா? ஸோ யார் யாரெல்லாம் ரியாக்ட் மைண்ட் பீப்புள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க.